तलिए मामा को तलिए, माँ को तलिए, को तलिए, को तलिए, माँ को तलिए, तलिए। மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். மணமக்கள் 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 தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி, கழக தலைவர் அண்ணன் தளபதி, மணமக்கள் 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 கழக தலைவர் தளபதி, தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி, திராவிட மாடல் தலைவர் அண்ணன் தளபதி, மணமக்கள் 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 திக்கட்டும் புகழ் நிலைக்கும் தீரர்களின் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர், மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய என் கௌதமன் அவர்களுடைய இந்த திருமண விழா திருமணத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வைக்கிறார்கள். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்காய் இன்று சிந்திக்கிற ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த இனிய திருமண விழாவை நடத்தி இருக்கிறார்கள். செல்லிருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நம்பிருந்து வானத்தவர்க்கு என்கிற அற்புதமான வரவேற்பை, விருந்தோம்பலை உலகிற்கே பறைசாற்றிய உன்னத தமிழினத்தின் கொள்கைகளை உலகத்திற்கே உரத்து சொல்கிற திராவிட பேர் இயக்கத்தினுடைய அற்புதமான விழாவில் வரவேற்புரையாற்றுவதற்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர், நாகை மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமணத்தை இங்கே நடத்தி வைத்து அமர்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த திராவிட இனத்தினுடைய தலைவர், நம் குடும்ப தலைவர்
மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நாகை மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் வருக 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 என்று வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய பொருளாளர், மேனாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் மாமா டிஆர்பி அவர்களையும், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களும், பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அன்பிற்கினி அண்ணன் முத்தரசன் அவர்களும், வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஷானவாஸ், வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாகை மாலி, வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாண்புமை பொருந்திய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், முனைவர் அண்ணன் பொன்முடி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், வருகை தந்திருக்கின்ற வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே, வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி, அண்ணன் சிவசங்கர், அண்ணன் மெய்யநாதன் உள்ளிட்ட எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செலியன், நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அன்பு மாப்பிள்ளை டிஆர்பி ராஜா உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற டாப்கோடைய சேர்மன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மணவீட்டாருடைய உற்றார் உறவினர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்றவர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லா பாருங்க, 1ஆம் தேதி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். கொண்டாடிய பிறகு பொதுவாக தமிழ்நாட்டில் அவர் எந்த பகுதிக்கு சென்றாலும் போகின்ற ஊரெல்லாம் தன்னுடைய சொந்த ஊராக பார்ப்பார். இன்றைக்கு உள்ளபடியே தன்னுடைய சொந்த ஊருக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, 1ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு எல்லா தலைவர்களும் அவருக்கான வாழ்த்து பரிசை தந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு 1ஆம் தேதி பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு 3ஆம் தேதி தான் பிறந்த மண்ணுக்கு வந்து நமக்கான பிறந்தநாள் பரிசாக இன்றைக்கு அவர் தர இருக்கிறது என்ன தெரியுமா? ஏறத்தாழ 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிந்த திட்டப்பணிகள் 35 பணிகளை திறந்து வைப்பதாக இருந்தாலும் சரி, ஏறத்தாழ 206 பணிகளுக்கான கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை அடிக்கல் நாட்டுவதாக இருந்தாலும், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 38,956 பேர் பயனாளிகளாக ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகளை அந்த பயனாளிகளுக்கு அதை வழங்குகின்ற நலத்திட்ட வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும், இப்படி நமக்கான பரிசாக தன்னுடைய சொந்த மண்ணிற்கென்று இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அதே போன்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நம்முடைய மணமக்கள், குறிப்பாக நம்முடைய அண்ணன் கௌதமன் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா கொட்டுன மழை அப்படி கிட்டத்தட்ட தன்னுடைய இந்த பணிகள் பல பணிகள் இருக்குன்னு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் தலைவர் வராரியா, அது எத்தனை ஆண்டாலும் தூங்காம கொள்ளாம அவரும் சேர்ந்து மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றிய நகரம் பேரூர் கழகத்தை சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றிகரமான ஒரு இடத்தை இன்னைக்கு அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஊக்கமும் உத்வேகம் எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய இயக்க தலைவர், எங்களை நாளும் இயக்கின்ற தலைவர் அவர்களே, அது நீங்கள் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று நீங்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வரீங்க விமானத்துல, அங்கேயே நேரடியா நாகப்பட்டினத்துக்கு வரீங்க, ஏறத்தாழ 3.5 மணி நேரம் எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பி இங்கேருந்து நேரடியாக திருச்சி போய் அங்கேருந்து சென்னை கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம், ஏறத்தாழ உங்களுடைய இந்த 2 நாள் பயணம் மட்டும் 7 மணி நேர பயணம். ஆனால் அந்த 7 மணி நேர பயணத்தில் எங்கள் நாகைப்பட்டினத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள்லாம் 7 தலைமுறைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக என்னுடைய துறை சார்ந்து ஏறத்தாழ 8.5 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெடியாகி உட்காந்துட்டார். அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி ஒண்ணுதான், போற வழியெல்லாம் கும்பல் இருக்குமே, இன்னைக்கு பரீட்சை எழுத போற பிள்ளைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு உட்காந்து நாங்க எல்லாம் பேசி முடிச்சுக்கன்னு சொன்னோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல, எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியிருக்கு. அந்த ஒரு பொண்ணும் பள்ளிக்கூடத்து உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வண்டி இங்கிருந்து கிளம்பும் என்று சொன்னார். அந்த பெண் வாசுவ தத்தா என்கின்ற அந்த பெண் நடராஜன் தமயந்தி அந்த பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சிருச்சுன்னு செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வண்டியை எடுங்க என்று சொல்லி வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு பொண்ணுக்காக நின்று வர்றாரு என்று சொன்னால் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்த முதலமைச்சர்.
1ஆம் தேதி பிறந்த நாள் கண்ணைக்கு தனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக உலக தலைவர்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள் பல்வேறு தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற தலைவர்கள்லாம் அறிவாலயத்துல காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வண்டி நேரம் எங்க தெரியுமா போச்சு? எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து 4 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நேரா போய் பார்த்தார்கள் என்று சொல்லும் பொழுது கல்வியும் சுகாதாரமும் தன்னுடைய இரு கண்கள் என்று வெறும் சொல்லால மட்டுமல்ல செயலாலும் காட்டக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்ற உடன்பிறப்புகள் முன்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்கின்ற அந்த உறுதிமொழி என்பது இலக்கு 200 சொல்லியிருக்கீங்க. நம்ம வரலாறு படைப்போம்னு சொல்லிட்டீங்க. நீங்க இன்றைக்கு நாங்கள் இங்க இருக்கின்ற உடன்பிறப்புகள் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக எங்களுடைய ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக சேர்ந்து இருக்கின்ற நம்பிக்கை மூலமாக சொல்றேன். அந்த இலக்குன்னு வரும்போது நீங்க 4ஆம் நம்பர்ல இருந்தே இருந்துங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் கேள்வியோடு நாங்கள் ஏற்கனவே வென்று விட்டதாக நீங்க கருதலாம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் வருகை தந்திருக்கின்ற தலைவர்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய இன்றைக்கு மனக்கோலம் கொண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாப்பிள்ளைக்கும் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு நாங்கள் சொல்றதுலாம் ஒன்னே ஒன்றுதான். இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில் ஒளியை நீங்கள் ஏற்றுங்கள். இல்லாத ஒரு வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் என்று சொல்லி இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாசல் தேடி வந்தது தென்றல், வாசல் தேடி வந்தது தென்றல், வழிகள் எங்கிலும் பூவாசம், நேசம் மிகுந்து இங்கு வந்தோர் நெஞ்சில் நிறைந்தோர் வாழியதை என வரவேற்புரை தந்தை மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி. 1ஆ 2ஆ சாதனைகள், 1ஆ 2ஆ சாதனைகள் சில லட்சங்கள் என்றால் மிகையாமோ என சாதனைகளால் மிளிர்கிற நல்லாட்சியை நடத்துகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிற இந்த திருமண விழாவில் அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் அவர்களை அன்போடு வணங்கி அழைக்கிறோம். எங்களுடைய அமைப்பு செல்வன் அரசு பார்வையாளர்கள் அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் வரையறுக்கின்ற கண்ணன் செல்வரார் டெல்லியுடைய சிறப்பு பிரதிநிதியான AKS விஜயன் அவர்களையும் நாம் வருகிறவர்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திருமண நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் TR பாலு அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிற மூத்த அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை அண்ணன் R முத்தரசன் அவர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாகப்பட்டினம் வரலாற்றில் இந்த நாள் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஒரே நாளில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று, குறிப்பாக அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான நாகப்பட்டினம் மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகிற ஒரு பொன்னாள். நாகப்பட்டினம் வரலாற்றில் கடந்த 4 ஆண்டுகளில் நாம் முன்வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிதிநிலைக்கு ஏற்ப அதில் பெரும் விழுக்காடு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் எப்படி அவர் நல்ல விஷயங்களை செய்திருக்கிறாரோ அப்படித்தான் நாகப்பட்டினத்திற்கும் செய்திருக்கிறார். எஞ்சிய இந்த ஓராண்டிலும் இன்னும் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கும் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து நம்முடைய அருமை அண்ணன் என் கோதவன் அவர்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது நமக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல இயற்கையை அந்த சவாலை மீறி இந்த நிகழ்ச்சி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே மீனவ சமுதாய மக்கள் இயற்கையோடு போராடுகிற மக்கள். அது என்னவோ இந்த நிகழ்ச்சிக்கும் கூட 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய மழை வந்து இந்த அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலை இருந்தது. நேற்று நாங்கள் வந்து இங்கே பார்வையிடும் போது கூட நாளை ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாத நிலையை பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரு இரவுக்குள் இந்த அரங்கத்தை தயார்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி அண்ணன் கோதமன் அவர்கள்
மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டு மிக வெற்றிகரமாக தன்னுடைய தலைவரை, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார். அவருடைய முயற்சி எப்போதும் வெல்ல வேண்டும், மணமக்கள் நீடூழி வாழ வேண்டும். நம்முடைய மாண்புமிகு பொறுப்பமைச்சர் கூறும்போது சொன்னார், மாணவிகள் இன்றைக்கு தேர்வை எழுதுவதற்கு முதலமைச்சர் எப்படி அதில் அக்கறை செலுத்தினார் என்று. அவரை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லும் போது உழைப்பு 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 என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியை பற்றி மக்கள் சொல்லும் போது கல்வி 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 என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. ஒன்றிய அரசோடு மல்லை கட்டி ஒன்றிய அரசு இந்த கல்விக்கு இடையூறு செய்த போதும் கூட, அந்த நிதி தர மறுக்கிற சூழலிலும் கூட, நான் என் பிள்ளைகளுக்கு பொறுப்பு, இந்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கு நான் பொறுப்பு என்று சொல்லி இவ்வளவு சிரத்தை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இந்தியா காணவில்லை. அதுவும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சரை இந்தியா காணவில்லை. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி விழுக்காட்டில் அதிகம் விழுக்காட்டை எட்டி இருக்கக்கூடிய மாநிலம். இன்றைக்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கு அவ்வளவு நிதியை கொடுக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே ஆணையில் ஒட்டுமொத்த பழுதடைந்த அரசு பள்ளி கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு ஆணையை பிறப்பித்த ஒரு ஆட்சியை நாம் பார்க்கவில்லை, ஒரு முதலமைச்சரை பார்க்கவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நாம் இங்கிலாந்து நாட்டில், அதாவது இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்ட நாட்டில், மிகப்பெரிய முன்னேறிய நாட்டில், தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாட்டில் இந்த வாரம்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு சாதனையிலேயே, அந்த ஓராண்டு அறிவிப்பிலேயே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த அளவுக்கு வளர்ந்த நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் அந்த குரல் பதிவில் சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்போது அது ஒரு திருத்தம். இந்தியாவுக்கே முன்னோடியான திராவிட மாடல் அரசு என்பது இன்றைக்கு உலகத்திற்கே முன்னோடியான திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலை உணவு திட்டம் கலிபோர்னியா மாகாணத்தில் வந்திருக்கிறது, கனடாவில் வந்திருக்கிறது, இப்போது லண்டனில் வந்திருக்கிறது, இங்கிலாந்தில் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீச்சை தன்னுடைய திட்டங்களின் மூலம் கொண்டு வருகிறார். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டம், அது நாம் வாக்குறுதியாக கொடுக்கும் போது ஏளனம் செய்தார்கள். இது சாத்தியமே இல்லை என்றார்கள். ஒன்றிய நிதியமைச்சரை கேட்டார், இது எப்படி சாத்தியம், எங்கிருந்து பணம் வரும், இது வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய மாநிலங்களில் அவர்கள் தேர்தலை சந்திப்பது இந்த வாக்குறுதியின் அடிப்படையில். எனவே நாம் செய்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டங்கள் என்பதை மக்களின் முகங்களில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் இந்த நாகப்பட்டினத்தை கடந்து வரும்போது பெண்களுக்கு கிடைத்த வரவேற்பு, இப்படி ஒரு ரோட் ஷோ நேற்று வரைக்கும் திட்டத்தில் இல்லை. நேற்று இரவு தான்